அப்ப இந்த மாதிரியான போக்கை திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் அதை பின்பற்றக்கூடியவர்கள் மிக தெளிவா இருக்கணும். இப்ப விஜய் மாதிரி ஆட்கள், சீமான் மாதிரி ஆட்கள் எல்லாரையும் பின்னால் இருந்து பாஜக இயக்குகிறதுன்ற குற்றச்சாட்டை நம்ம முன்னாடியில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அத்தனை வேலைகளையும் பாக்குறாங்க. நீங்க விஜய்க்கு என்னங்க தெரியும், அரசியலே தெரியாது, அவரெல்லாம் விமர்சிக்கிறீங்க, அவர் என்ன பெரிய ஆபத்து அப்படின்னா, அவருக்கு ஏன் ஒய் பிரிவு இஜெட் பிரிவு பாதுகாப்பு உடனடியா மத்திய அரசு வழங்குது? இன்னைக்கு மற்ற தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் இல்லையா? அப்ப என்ன மாதிரியான அரசியல முன்னெடுக்கிறாங்க? ஏன் நீ பாண்டிச்சேரியில போய் பேசுற, பாஜகவை ஏன் பேசல? அங்க போய் சிஎம் சார்னு வழக்கம் போல வீடியோ போடுற அந்த வீலாக் பண்ணிட்டு இருக்கிற நீயே, அந்த ரேஷன் கார்டு அங்க இல்லன்னு சொல்ற, உனக்கு சாட் ஜிபிடில ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறான், அதை பார்த்து படிக்கிறங்கிற, அது பழைய ரெக்கார்டு. ஏன் இங்க இப்ப விஜய் பத்தி நம்ம பேசணும்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடணும், அது நான் நேர விரயம் பண்ணவும் விருப்பப்படலை. ஏன்னா நம் பல்வேறு புரட்சியாளர்களையும் தலைவர்களையும் படிச்சுட்டு களத்துக்கு வந்தவங்க. இந்த அரசியல் அறிவிலிகளை பத்தி பேசி நேர விரயம் பண்றதுக்கு உடன்பாடு இல்லை. அதனால